முரளி வாவர் கிட்ட சுரேஷ் கொலைகேஸ்ல எந்த குழுவும் கிடைக்கல. அதுவும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே லீடு இந்த நியான் க்ளோ மாஸ்க் தான் சொல்ல, இத வச்சுக்கிட்டு என்னையா பண்றதுன்னு கேட்டா, இந்த மாஸ்க் கடைகள்ல எங்கேயும் கிடைக்கிறது இல்ல, ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். அதனால ஆர்டர் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து அதை வச்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, வாவரும் முனியாண்டி கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு அதை என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜாவை பத்தி விசாரிச்சுட்டு அவர் இப்போ ஓகே தானு கேட்க, முரளியும் ஓகே தான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்புறம் ஏட்டு கிட்ட விஷயத்த சொல்லி லெட்டர் ரெடி பண்ண சொல்ல, ஏட்டு இந்த கேஸ் இவங்க விடமாட்டாங்க போலயேன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப லலிதா முரளிக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றியான்னு கேட்க, முரளியும் 2 நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, என்ன கூப்பிடாதுன்னு சொல்ல, நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேனு தான் கூப்பிட்டேன், ரொம்ப ஓவரா பண்ணாதான்னு போனை கட் பண்றா. அப்புறம் ராஜா ஸ்டேஷனுக்கு வந்தது முரளி கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது, பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பிட போலாமான்னு கேட்க, அதான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு வாவர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு போங்க, நீங்க 2 பேரும் ஒரே தட்டுல சாப்பிடுறது, ஒரே சட்டையை மாத்தி மாத்தி போட்டுக்கிறதுன்னு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாமே. ராஜா வாவர் ஃப்ரெண்டுன்றத மறைச்சதுனால கோவத்துல வரமாட்டேன்னு சொல்றான். ராஜாவும் சரின்னு ஜீவாவை கூப்பிட்டு நீ தான் இனிமேல் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சாப்பிட கூப்பிட்டு போக, பின்னாடியே முரளியும் ஸ்பென்சியை கூப்பிட்டு சாப்பிட போறான். அப்ப ராஜாவும் முரளியை பார்த்ததும் வாமா லலிதா ஏதாவது சாப்பிடுறியான்னு கேட்க, முரளியும் கலாய்க்கிறாருன்னு நினைச்சிட்டு இவர் லலிதா பேரை சொன்னா நான் திரும்பி பார்த்து பயந்துருவனா, அவ என்ன பெரிய இவளான்னு கேட்க, பின்னாடி உண்மையாவே லலிதா வந்து புடனில ஒரு அடியை போட்டு 2 நாளா பிஸியா இருப்பேன்னு சொன்ன, இதுதான் நீ பிஸியா இருக்க லட்சணமா, உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்னு கோவத்துல கிளம்புறா. அப்புறம் முரளி ராஜா கிட்ட எதுக்கு நீங்களும் வாவரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றத என்கிட்ட மறைச்சிங்க, நிறைய சூர்யா தேவா பிளாஷ்பேக்லாம் இருக்கும் போலயேன்னு கேட்க, அப்பதான் ராஜா நான் நீலா வாவர் எல்லாம் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், வாவருக்கு போலீஸ் ஆகணும்ன்றதுதான் கனவு, வெறித்தனமா படிப்பான், ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டான், ஆனா நான் அப்படியே ஆப்போசிட், ஆனா எனக்கும் போலீஸ் ஆகணும்ன்ற எண்ணத்தை வர வச்சதே வாவர் தான். காலேஜ் முடிஞ்சதுமே வாவர் போலீஸுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா நான் நீலாவை கல்யாணம் பண்ண என்னோட கனவை மறந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் நீலா கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் மறுபடியும் போலீஸுக்கு ட்ரை பண்ணேன். பார்த்தா அந்த வருஷம் தான் வாவரும் வந்து நின்னா, ஏதோ அவனுக்கு குடும்ப பிரச்சனை போல. அப்புறம் 2 பேரும் கடுமையா உழைச்சோம், பாஸ் ஆயிடுவோம்னு பெரிய நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா ரிசல்ட் வந்த அன்னைக்குன்னு பிளாஷ்பேக்ல ராஜா வாவரோட அம்மா கிட்ட நாங்க பாஸ் ஆகிட்டோம்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஸ்வீட் கொடுக்க, ஆனா அம்மா சந்தோஷமாவே இல்லாம டல்லாவே இருக்காங்க. அப்ப வாவர் வர அவனை கட்டி பிடிச்சு பாஸ் ஆயிட்டோம்டான்னு சொல்ல, அப்பதான் அம்மா வாவர் பாஸ் ஆகலைன்றத சொல்றாங்க. அது ஏதாவது சிஸ்டம் மிஸ்டேக்கா இருக்கும், நான் அப்பா கிட்ட சொல்லி பார்க்க சொல்றேன், மச்சான் நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட ஆர்டரை கிழிச்சு போட்டுறேன், இல்லனா என்னோட ஆர்டரை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, இதை கேட்டு வாவரும் கடுப்பாகி என்னடா பிச்சை போடுறியா, எல்லாமே உன்னாலதான் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்ல, ராஜாவும் என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, ராஜாவோட தாத்தாவும் அப்பாவும் போலீஸா இருந்ததுனால ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா என்ன மாதிரி திறமை இருக்கவங்களுக்கு கூட எதுவுமே கிடைக்க மாட்டுதுன்னு ராஜாவை வெளியே அனுப்பி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். இதோட பிளாஷ்பேக் சீனை கட் பண்ணிட்டு அப்புறம் அவன் ஜெயிச்சு எஸ்ஐ ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனோட கோபம் குறையும்னு பார்த்தா, எனக்கு டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிற நல்ல பேருக்கெல்லாம் அர்ச்சனா தான் காரணம்னு நினைச்சு அவனோட கோபம் இன்னும் அதிகமா தான் ஆச்சு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்ல, முரளியும் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க 2 பேரும் பண்றதெல்லாம் பார்த்தா நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு நம்பவே முடியலன்னு சொல்றான். அப்புறம் முரளி ஏட்டு கிட்ட லெட்டர் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஏட்டு இந்த ஆபீஸ் என்னோட வீட்டு பக்கத்துல தான் இருக்கு, நான் என்னன்னு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல போய் டீடைல்ஸை வாங்கினா 2 பேர் தான் அந்த மாஸ்கை வாங்கியிருப்பாங்க. அதுல ஒன்னா ராஜேஷோட பேர் இருக்கு. அவனுக்கு போன் பண்ணி கேட்டா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பான்னு சொல்ல, அப்பா நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸை இருக்கிறாரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.